ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ஹீட்னு எனக்கு வந்து சயின்ஸில் ஒரு லெசன் இருக்கு. அதில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தேன். அந்த ஆக்டிவிட்டி பார்த்தோன்னே நான் அதை வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். இந்த வந்து ஆக்டிவிட்டி 5 அது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லைட்டு க்ளோ ஆகுறதுக்காக இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் பண்ணால் அந்த லைட்டு க்ளோ ஆகும். ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைட் எப்படி க்ளோ ஆகுன்றதை தெரிஞ்சுக்கலான்னு ஃபர்ஸ்ட் எப்படி லைட்டு க்ளோ ஆகும், அதை எப்படி க்ளோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைட்ஸ், நான் எந்த கலர்னாலும் நான் எடுத்துக்கலாம். வயர், the battery, the switch, அப்புறம் இந்த லைட் வந்து நமக்கு இதுக்கு தேவைப்படாது, 4 ப்ராடக்ட் தான். அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட இந்த லைட் இல்லைன்னா இந்த லைட்லையும் பண்ணலாம், இந்த லைட் இல்லைன்னா இதுலேயும் பண்ணலாம், ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு இது எடுத்துக்கேன். நான் வந்து ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன் இதில். இப்போ வந்து நமக்கு வந்து டோட்டலாக இந்த 4 ப்ராடக்டாக வேணும். இந்த ஸ்விட்சு, பேட்ரி, ஒயர், லைட். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிளேடு, அதை வச்சு இதுலேயும் இது ரெண்டுத்துலேயுமே இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் வந்து நல்லா தெரியுற மாதிரி கட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டரி, இதில் வந்து இதை ஃபிட் பண்ணும். இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஃபிட் பண்ணிக்கலாம், நான் ஆனால் ஃபஸ்ட்டே ஃபிட் பண்ணுறேன். இது வந்து எப்படி ஃபிட் பண்ணணும்னா ஆப்போசிட்டாக ஃபிட் பண்ணும். இப்போ இதுலேயும் இந்த மாதிரி ஸ்மால் இருக்கும், பிக் இருக்கும். அது மாதிரி ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பிக்குக்கு பிக்கு, ஸ்மாலுக்கு ஸ்மால்னு நம்ம பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நான் சொல்கிறேன். இப்படி ஆப்போசிட்டாக ஃபிட் பண்ணணும். இப்படி மாட்டிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பாசிட்டிவான அந்த ரெட் கலர் ஒயரை இதில் ஒரு பக்கம் இப்படி விட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் வந்து பாசிட்டிவ் ஒயர், நெகட்டிவ் ஒயர்னு இதில் போட்டிருக்காங்க. இங்கே இருக்குது. இதில் வந்து நெகட்டிவ் ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற நெகட்டிவ் ஒயரும் இந்த நெகட்டிவ் ஒயரையும் ஜாயின் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிவிட்ருங்க. இது வந்து நான் எடுத்து இது வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, அதனால நோ ப்ராப்ளம். கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான்.
இப்போ இந்த நெகட்டிவையும் ப்ளஸ் பண்ணிவிடுறோம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற பாசிட்டிவ் ஒயர் இந்த ஹோல்குள்ள கனெக்ட் பண்ணுங்க. இதுவும் பத்தா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டா லைட் ஆஃப் ஆகிடும். நான் ஒரு முறை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து இதில் இருக்கிறது வந்து நம்ம ஆப்போசிட்டாக வச்சு அதை நம்ம ரெண்டு வித்தையும் கனெக்ட் பண்ணிடணும். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ஒயரை இந்த இதில் கனெக்ட் பண்ணிடணும். லைட்டாக வெளியே வந்துடுச்சு. கொஞ்சம் டைட்டாக பண்ணணும், ஏன்னா நான் வந்து சரியாக அதை வெளியே எடுக்காதனால அது அப்படி ஆயிடுச்சு. கரெக்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பாசிட்டிவ் ஒயரை இந்த ரெட் ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த நெகட்டிவ், அதாவது அந்த பிளாக் ஒயரை வந்து இதில் இருக்கிற நெகட்டிவ் ஒயரோட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இதில் இருக்கிற அந்த மீதியான ப்ளஸ் ஒயரை இந்த ஹோலில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ண லைட் ரெடி. ஆஃப் பண்ண ஆஃப், ஆன் பண்ண ஆஃப். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து வெறும் 4 ப்ராடக்ட்ஸ் தான் தேவைப்படுது. அது வந்து இது மட்டும் தான் 18 rupees 20 rupees இருக்கு. மற்றபடி இதெல்லாம் 5 rupees 10 rupees அந்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி அவ்வளோவாலாம் காஸ்ட் இல்லை. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.